ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மலர்கள் மலர்வது இயற்கையின் திருவருள், மகரந்தம் மணப்பது இறைவனின் பேரருள். மனிதர்கள் தழைப்பது இயற்கையின் திருவருள், மனித நேயம் துளிர்ப்பது இறைவனின் பேரருள். அன்பு நிறைவது இயற்கையின் திருவருள், ஆனந்தம் நிறைவது இறைவனின் பேரருள். அகம் விரிவது இயற்கையின் திருவருள், ஆத்மா விரிவது இறைவனின் பேரருள். அணுக்கள் பெருகுவது இயற்கையின் திருவருள், அருள் ஒளி பெருகுவது இறைவனின் பேரருள். சத்தியம் நிலைப்பது இயற்கையின் திருவருள், சாத்தியமாவது இறைவனின் பேரருள். உருகும் மனநிலை இயற்கையின் திருவருள், ஊன் உடல் உருகுவது இறைவனின் பேரருள். ஈசனின் பேரொளி இயற்கையின் திருவருள், ஈர்த்தணைக்கும் சக்தி இறைவனின் பேரருள். மின்காந்த சக்தி இயற்கையின் திருவருள், மானுடர்கள் ஈர்ப்பது இறைவனின் பேரருள். கலியின் தாக்கம் இயற்கையின் திருவருள், காலத்தின் மாற்றம் இறைவனின் பேரருள். சொல்லும் செயலும் இயற்கையின் திருவருள், மௌன இயக்கம் இறைவனின் பேரருள். சக்தியும் சிவனும் இயற்கையின் திருவருள், அர்த்தநாரியே இறைவனின் பேரருள். இயற்கையின் திருவருள் எளிதாய் மலர்ந்திடும், இறைவனின் பேரருள் நாடினால் கிட்டிடும். இயற்கையின் திருவருளை இறைவனின் பேரருளாய் திரிப்பவனே ஞானியாவான். ஒளிக்குள் உள் ஒளியாய், ஓசையில் ஓம்காரமாய் ஒளிந்திருக்கும் இறைவனை செதுக்கியே கண்டுணர்வாய், சகலமும் உள் ஏற்பாய். மானுடமே மானுடமே, உடலால் உள்ளத்தால் மலர்ந்திடவே முயன்றிடுவாய். உள் நிற்கும் இறையை ஒளியாய் உணர்ந்திடுவாய். காலம் கனிவதும் இயற்கையின் செயலே, கனியை சுவைப்பதும் இறைவனின் அருளே. அன்பு மானுட ஆன்மாக்களே, விழித்தெழுந்து நிலை நின்றிடும் உங்களுடைய ஆன்மாக்களை விரிந்த மலராய் உணருங்கள். அனுதினமும் சிவலிங்க ரூபத்தினை ஆராதிக்கும் நிலையில் கால பைரவரின் அருளாசியினால் ஆகாய ஆற்றலாய் நிலைத்திடும் சிவத்துளிகளான ஆன்மாக்களின் ஆற்றல்கள் உருகிய ஒளியாய் உட்கலந்து விரிவதனை உணருங்கள். எவரெல்லாம் சிவபூஜை புரிகின்றனரோ அவரெல்லாம் இவ்வாற்றல்களை உணர இயலும். கலியின் எல்லை காலத்தில் சிவனின் ஆட்சி மலரத் துவங்கியுள்ள நிலையில் அனைத்து ஆன்மாக்களுமே விரியத் துவங்கி உள்ளன. எனினும் உணர்வோர் குன்றியுள்ளனர். 48 தின சிவ வழிபாடு புரிந்து விரிந்துள்ள சிவத்துளிகளின் தன்மையினை உணர்ந்தவர்களுக்கு யாம் எமது சிவத்துளிகளடங்கிய ஆன்ம ரூபமான லிங்க ரூபங்களை அருளிடவே காத்துள்ளோம். இறுதி 9 தினங்கள் அன்ன ஆகார நிலைகளை இயற்கையாய் மலர்த்தி உள்ளத்தால் சிவனை ஒன்று கலந்து ஆராதித்து உருகியே உட்கலந்த சிவதுளிகளை இயங்கிட அனுமதியுங்கள். உடல் பூரணமாய் மலர்வதனையும் உடலின் ஆற்றல்கள் பெருகுவதனையும் உறக்கம் குன்றி
விழிப்புணர்வு பெருகுவதனையும் மாய்த்திடும் எண்ண குவியல்கள் ஓய்வு கொள்வதனையும் நஞ்சகன்ற சிரசு சிறகுபோல் தளர்வதனையும் ஆனந்தம் பேரானந்தமாய் மலர்வதனையும் உணர இயலும். உருகிய ஆன்மாவின் ஒளியானது அன்பினை விதைத்து நல் விருட்சமாய் விரிவதனை உணருங்கள். மகா சிவராத்திரியின் தருணத்தில் சிவ ஒளியினால் பூரணமாய் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதனை உணரலாம். ஏனெனில் எமது ஆத்ம துகளினை யாம் 108 சிவலிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை புரிந்திட்ட நிலையில் 9 சிவ ஆலயங்களில் இருத்தி பூஜித்த காரணத்தினால் சிவனாரின் ஆற்றல்களும் அவற்றினுள் உட்கலந்துள்ளன. மகாலிங்க மலையில் ஓடிடும் குளிர்ந்த அருவி நீரில் யாம் எமது மாபெரும் சக்தி நிலைகளை நீரின் துணை கொண்டே லிங்க ரூபங்களுக்கு முழுமையாக மாற்றியே அமைத்திட்டோம். சதுரகிரியில் குழுமி நின்ற எண்ணற்ற சித்த புருஷர்களும் ஆற்றல்களை நல்கியுள்ளனர். சிவனாரும் பூரண அருளினை பொழிந்துள்ளார். இதனை ஏற்று பூஜிப்பவர்கள் யாவரும் காலபைரவரின் அருளாசியினை பெறுவர். உரைத்தவற்றை உள் ஏற்று உலகம் உய்வுறவும் ஆன்மாக்கள் ஈசனை சென்றடையவும் உதவிடல் வேண்டும். அறிவினை துறந்து அகங்கார மாயையை விடுத்து அன்பினால் மலர்ந்திட பூரண நல்லாசிகள்.